ما لم يعلم والصلاة والسلام على النبي الأكرم سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العظيم. خيرا. الحمد لله. அல்லாஹ்வுடைய உதவியால முசாஹபத்துல் குர்ஆன், குர்ஆனுடனான இந்த தோழமை என்ற இந்த தலைப்புல 5வது அமர்வுல நாங்கள் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் லஹுல் ஹம்து ஃபில் ஊலா வல் ஆஹிரா. அர்ஜு மின்கும் ஜமீஅன் الدعوة للتوفيق والنجاح. உங்கள் அனைவரிடத்திலையும் எனக்காக தௌஃபீக்காக வேண்டி ரப்புடைய தௌஃபீக், அதே போல இஹ்லாஸுக்காக துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்றதோட, நான் ஒரு வெளி பயணத்தில் இருக்கிறேன். இடையில எதுவும் சின்ன சின்ன தங்கடங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் மியூட் பண்ணுவேன். அதற்கு பின்னால கண்டினியூ பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முசாஹபத்துல் குர்ஆன் நாங்கள் படித்த இந்த பாடங்களை ஒரு சுருக்கத்தை சொல்லிட்டு என்னென்னு சொன்னால், எங்களுக்கு கட்டாயம் ஒரு அலாக்கா எங்களுடைய தொடர் பாடங்கள்ல நாங்கள் என்ன தலைப்பில் பேசி கொண்டு வரோம் என்பதை ஒரு ததுக்கீர் பண்ணுறதுக்காக நான் தொடர்ச்சியாக அந்த அலாக்கா எங்களுக்கு எல்லா பாடங்களுக்கும் மத்தியில் இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் இதனுடைய அந்த ஹுலாசா இங்கே சொல்லப்படுது. அதனால அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நாங்கள் ஃபித் துரூஸி சாபிகா ஃபில் லிகாய் சாபிக், முன்னால் உள்ள அந்த லிகாக்களில் அந்த துருஸ்களில் நாங்கள் பல விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். அந்த முசாஹபத்துல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் 2 பகுதிகள். ஒன்று முசாஹபா, அதாவது சுஹ்பத்துல் குர்ஆன், சுஹ்பத் தோழமை. அதே போல குர்ஆனில் கரீம். இன்னும் குர்ஆனில் கரீம் 2வது ஜுஸுக்கு நாங்கள் வரல, 2வது பகுதிக்கு நாங்கள் வரல. மாசில்னா ஃபில் ஜுஸ்இல் அவ்வல் யானி அஸ்ஸுஹ்பா. இன்னமும் 1வது பகுதி அஸ்ஸுஹ்பா என்ற அந்த தோழமை என்ற பகுதியில தான் இருக்கிறோம். ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். இதுல நாங்க 3 விடயங்களை பிரதானமாக படித்தோம். ஒன்று சுஹ்பத் லுகத்தன், மொழியல் ரீதியாக, அதே போல இஸ்திலாஹன், கலைச்சொல் சார் ரீதியாகவும் படித்தோம். 3வது நலாயிரு சுஹ்பா ஃபில் குர்ஆனில் கரீம். குர்ஆன்ல சுஹ்பத்தை பற்றிய, தோழமையை பற்றிய கண்ணோட்டம் என்ன என்பதை நாங்க இப்ப படித்து கொண்டு இருக்கிறோம். அதுல 3 விஷயங்கள்ல ஒன்று அல்ஃபாது சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், அன்வா சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், மஆனி சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம். முதலாவதாக குர்ஆன்ல வரக்கூடிய தோழமையோட சம்பந்தப்படக்கூடிய அல்ஃபால்கள், சொற்கள். 2வது அந்த சுஹ்பத்துடைய வகைகள். 3வது சுஹ்பத்துடைய கருத்துகள் என்ற 3 விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் படித்தோம். இதுல 1வது பகுதியில யானி அல் அம்ரு சாலிஸ் ஐதன் நலாயிரு சுஹ்பா ஐதன் ஃபில் குர்ஆனில் கரீம் யன்கஸிமு இலா ஸலாஸத்தி அக்ஸாம். இந்த தலைப்பு கூட 3வது, அதாவது அல் அம்ரு கூட 3 பகுதிகளாக பிரியுது. அதுல 1வது பகுதியில தான் நாங்கள் மாசில்னா ஃபில் கிஸ்மில் அவ்வல் அல்ஃபாது சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், குர்ஆன்ல வரக்கூடிய சுஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய சொற்கள். அதுல 8 சொற்கள் நாங்கள் மேலோட்டமாக நாங்கள் அதுல இன்னும் 3 விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விட்டு டீப்பாக நாங்க 5 சொற்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுல 1வது அல் அஹ், சகோதரன். 2வது அல் ஹவாரியூன், உதவும் தோழர்கள். 3வது ஹலீல், நேசர், ரஃபீக். 4வது கூட்டாளி. 5வது சதீக், தோழன். இந்த சதீக் என்ற அந்த தலைப்பை தான், அந்த சொல்லத்தான் நாங்க சென்ற கிழமையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு, அதற்குரிய பதில்களும் சொன்னோம். அதுல சென்ற கிழமை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, எனக்கு அதற்குரிய பதில்கள் ஒரு சகோதரி, இந்த இடத்துல ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் அந்த மின் அஹ்மியத்துல் லுகத்தில் அரபியா என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல
நான் அல்-தர்பு அதாவது லரப என்ற அந்த குர்ஆன்ல வரக்கூடிய இந்த லரப சம்பந்தமான 8 வகைகள் அல்லாஹு தாலா குர்ஆன்ல குறிப்பிடுகிறான் என்ற விஷயத்த சொல்லியிருந்தேன். ஒரு சகோதரி அந்த 8 வகையையும் கேட்டு அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பதில் கொடுக்க கிடைக்கல, நேரம் உண்டு. என்றாலும் நான் இப்ப சுருக்கமாக சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் பின்னால சஉர்சில் ரிசாலா ஸௌத்திய்யா இன்ஷா அல்லாஹு தஆலா இலா ஹாதிஹி தாலிபா, அந்த தாலிபாவுக்கு, அந்த கேட்டவங்களுக்கு, இன்ஷா அல்லாஹ் சாயிலாக்கு, அந்த கேள்வியை கேட்டவங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று இன்ஷா அல்லாஹ் சஉர்சில் பாத் இன்ஷா அல்லாஹ் பரோ நான் அனுப்பி வைக்கிறேன். என்றாலும் அதாவது 8 வகைகள்ல 8 விதமான கருத்துகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுல முதலாவது கருத்து இந்த தரப என்பதற்கு அவசரமாக நடக்கிறது, இரண்டாவது சாட்டப்படுவது, மூன்றாவது கத்தியால் வெட்டுவது அல்லது துண்டிப்பது, நான்காவது வர்ணனை செய்வது, ஐந்தாவது தெளிவுபடுத்துவது, ஆறாவது உறங்கச் செய்வது, ஏழாவது உதாரணம் சொல்லுவது, எட்டாவது புறக்கணிப்பது போன்ற 8 விதமான கருத்துகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த லரபைக்கு மட்டும். அப்ப அந்த லரபையுடைய இவ்வளவு சாதாரணமாக நீங்கள் அதாவது முஅஜம் முஞ்சிதுகள்ல நீங்க அந்த டிக்ஷனரிகள்ல பார்த்தேன்னு சொன்னால், அரபிக் டிக்ஷனரியில இந்த லரபைக்கு கிட்டத்தட்ட அக்ஸர் மின் 50 மானா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மானாக்கள் இந்த லரபைக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் குர்ஆன்ல அதனுடைய வகைகள் 8 வகைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேசியிருக்கிறான். ஹைரன். இந்த அடிப்படையில் இந்த மின் அஹ்மியத்துல் லுகத்தில் அரபியா என்ற விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வாரோம். அதுல ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்களுடைய அந்த டாபிக்கு போவோம். இந்த மின் அஹ்மியத்துல் லுகத்தில் அரபியால நான் ஆரம்பத்துல ஞாபகப்படுத்தின பல விஷயங்கள், லுகா அரபியாவுடைய தினத்தை பத்தி ஞாபகப்படுத்தியிருந்தேன். அதே போல லுகா அரபியாவுடைய அந்த ஒக்கபியுலரி சம்பந்தமாக சொல்வளம் எவ்வளவு ஈக்குதுன்றதை நான் ஞாபகப்படுத்தியிருந்தேன். கிட்டத்தட்ட 1,20,00,000க்கும் மேற்பட்ட சொற்கள் லுகா அரபியால ஈக்குது. உலகத்துல இருக்கக்கூடிய லுகாத்துல் ஆலம், உலகத்துல இருக்கக்கூடிய அந்த லுகாத்துகள்ல எந்த லுகத்திலையும் இப்படியான சொற்கள் உள்வாங்கப்பட்ட எந்த ஒரு மொழியும் கிடையாது லுகா அரபியாவை தவிர. அதே போல லுகத்துக்கு லுகத்துல்லாத், அதாவது லுகா அரபியாவுக்கு லுகத்துல்லாத் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்குது. அது இன்னொரு பெயர். அதே போல இன்னும் பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது நான் ஆரம்பத்தில் ஒரு லேசாக ஒரு ஞாபகப்படுத்தினேன். அதாவது இந்த லுகா அரபியால இருந்து ஏனைய லுகாக்களுக்கு மஸ்ரூகா மின லுகத்தில் அரபியா நிறைய, அதாவது ஏனைய லுகாத்துகள், ஏனைய மொழிகள் இந்த லுகா அரபியால இருந்து களவாண்டப்பட்டு அது கலக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் ஆரம்பத்துல ஒரு இங்கிலீஷ்ல இருந்து கலக்கப்பட்ட நிறைய அல்பாதுகளை நான் உதாரணம் காட்டினேன். அதுல தான் அது மட்டுமல்ல இன்னும் பல லுகாத்துகள். அதுல இப்ப இங்கிலீஷ் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், நான் அன்றும் ஞாபகப்படுத்தினேன் இந்த சுக்கர் என்று சொல்லக்கூடியது சுகர். சுகர் என்றால் சீனி, சுக்கர் என்றாலும் அரபுல சீனி. இந்த சுக்கர்ல இருந்து கிட்டத்தட்ட, அதாவது நான் ஒரு துக்தூர் எழுதின ஒரு கிதாபு சம்பந்தமாகவும் நான் ஞாபகப்படுத்தியிருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 சொச்சம் களிமாக்கள், எத்தனை 10,000 சொச்சம் களிமாக்கள், அதாவது லுகா அரபியால இருந்து லுகத்துல் இன்ஜிலிசியாவுக்கு மஸ்ரூகா மின லுகத்தில் அரபியா, லுகா இன்ஜிலிசியாவுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இந்த லுகா அரபியால இருந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சொற்கள் என்ன செய்யப்பட்டீங்கன்னு சொன்னா மாத்தப்பட்டிருக்குது. இது சம்பந்தமான ஒரு கிதாபையும் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியிருந்தேன். துக்தூர் கலாநிதி சுலைமான் அபு கௌஷ் என்று சொல்லக்கூடியவர் எழுதின ஒரு கிதாபு, அதாவது 10,000 ஆலாஃப் கலிமா இன்ஜிலிசியா மின் அஸ்லின் அரபி, அஷ்ரு ஆலாஃபி கலிமத்தின் இன்ஜிலிசியத்தின் மின் அஸ்லின் அரபியின், அரபிய அந்த அடிப்படையிலிருந்து லுகா இன்ஜிலிசியா, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மாற்றப்பட்ட
10,000 சொற்கள். அதுல இந்த சுகர் என்று சொல்றது சுக்கர் ரெண்டும் ஒரே கருத்து. அதே போல கொட்டன், குத்துன், அரபுல குத்துன், கொட்டனுக்கு பட்டு, என்னது குத்துன் என்று சொல்றது காட்டன், அதுவும் அரபுல இருந்து மஸ்ரூகா, என்னது அரபுல இருந்து திருப்பப்பட்ட ஒரு வேர்ட், ஒரு சொல். அதே போல நாங்க சாதாரணமாக லெமன் என்று சொல்லுவோம், அரபுல லைமோன், லைமோன்ல இருந்து இந்த லெபன் வந்திருக்கிறது. அதே போல கெமிஸ்ட்ரி, கீமியா என்று சொல்லுவோம். அதே போல மோமியா என்று சொல்லுவோம். மோமியா என்று சொல்றது மம்மி என்று சொல்லுவோமே அரபுல, இந்த இங்கிலீஷ்ல மம்மிஸ் என்று சொல்லுவோம். இந்த மம்மி என்றது மோமியால இருந்து வந்தது. எங்களுக்கு தெரியும் மம்மிஸ், அதாவது எகிப்து நாட்டுல இருக்கக்கூடிய இந்த மம்மீஸ்கள், இது மோமியா என்று அரபுல சொல்லுவார்கள், இந்த மம்மீஸ் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இவைகளும் அரபுல இருந்து தான் திருப்பப்பட்ட சொற்கள். அதே போல இன்னைக்கு நாங்க சஃபாரி, இங்கிலீஷ்ல சொல்லுவோம் சஃபாரி, அது சஃபர், அரபுல சஃபர் என்று சொல்றது. சஃபர்ல இருந்து தான் சஃபாரி, பயணங்கள், சஃபாரி போறது, சஃபாரி போறதுன்றோமே. அதே போல தாரீஃபா, டெரிஃப் என்று சொல்றது டெக்ஸ், எங்களுக்கு தெரியும். தாரீஃபா என்றது அரபுலையும் அந்த டெக்ஸ்க்கு தான் தாரீஃபா என்று சொல்றது. அந்த தாரீஃபால இருந்து டெரிஃப் என்று சொல்லி என்ன செஞ்சு கொண்டாங்க, மாத்தி கொண்டார்கள். அதே போல உஸ்தூரா, ஸ்டோரி, உஸ்தூரா, உஸ்தூரா ஸ்டோரி என்று சொல்லுவோமே, ஸ்டோரி வரலாறுகள், இந்த கதைகள், இந்த கதைகளுக்கு ஸ்டோரி என்று சொல்லுவோம். இந்த கதைகள் உஸ்தூரா, அரபுல இருந்து திருப்பப்பட்ட சொல் தான். அதே போல ஜெஸ்மின் என்று சொல்லுவோம், அது யாஸ்மீன், அரபுடைய, அது அரபுடைய சொல். அதே போல மிர, கண்ணாடி சொல்லுவோமே, இது மிர் ஆத், அரபுல மிர் ஆத், அரபுல சொல்லப்படக்கூடிய இந்த மிர் ஆத். அதே போல டோல், உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். தவீல்ல இருந்து, அரபுல தவீல்ல இருந்து தான் டோல் என்ன செய்யப்பட்டிருக்குது, மாற்றப்பட்டிருக்குது. அதே போல வாட்டர், அதாவது மத்தர், மத்தர் வாட்டர், அதாவது மத்தர் என்று சொல்ற மலை, மலையின் மூலமாக கிடைக்கக்கூடியது தண்ணீர், அதிலிருந்து வாட்டர் இன்றைக்கு மாற்றப்பட்டு இப்படி ஏராளமான 10,000க்கும் மேற்பட்ட களிமாட்கள், சொற்கள் வந்து இந்த அரபுல இருந்து இங்கிலீஷுக்கு மாற்றப்பட்டிக்கு, சொல்ல போனால் மஸ்ரூகா, களவாண்ட பட்டிக்குன்னு தான் சொல்லலாம். அதே போல பிரெஞ்சு எடுத்துக்கொண்டு சொன்னாலும் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட சொற்கள் அரபுல இருந்து, மினசூலின் அரபியா, மினசூலின் அரபியா, கிட்டத்தட்ட பிரெஞ்சுல கூட 700க்கும் மேற்பட்ட சொற்கள் அரபுல இருந்து மாற்றப்பட்டிக்கு, மஸ்ரூகா, மங்கூலா, அதாவது திருப்பப்பட்டிக்கு, மாற்றப்பட்டிக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னால், இப்ப ஒட்டகச்சிவிங்கி ஜராஃபா அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து கிராஃப் என்று சொல்லுவாங்க பிரெஞ்சுல ஒட்டகச்சிவிங்கிக்கு. அதே போல அதாவது லரோஸ் என்று சொல்லுவாங்க பிரெஞ்சுல வந்து, லரோஸ் என்று சொல்றது வந்து மணமகள், மணப்பெண். இது வந்து அரபுடைய வார்த்தை, அரூஸ்ல இருந்து தான் லரோஸ் என்று அந்த பிரெஞ்சுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாத்திக்கிறாங்க. அரூஸ், அரூஸ் என்று சொன்ன மணப்பெண், அரபுல அரீஸ் என்று சொல்றது மணமகன், மணப்பெண், மணமகன். ஹைர். அதே போல தர்ஜமான், தர்ஜமான் என்று சொல்ற மொழிபெயர்ப்பாளர், இதுக்கு பிரெஞ்சுல சொல்லுவாங்க டொக்மன். தர்ஜமான்ல இருந்து டொக்மன் என்ன செய்யப்பட்டிக்கு, மாத்தப்பட்டிக்கு. அதே போல சொல்லுவாங்க துவார், துவார் என்று சொல்றது பிரெஞ்சுல வந்து வீடுக்கு சொல்றது. இது அரபுல எடுத்துக்கொண்டு சொன்னால் தவார், தவ்வார் என்று சொல்றது வந்து மன்சில், வீடு. அரபுல தவ்வார் என்று சொல்றது வீடு, மன்சில். அந்த தவ்வார்ல இருந்து தான், தவ்வாருன்ல இருந்து தான் துவார அந்த பிரெஞ்சுக்கு மாற்றப்பட்டிருக்குது. அதே போல அல் பாரூத் என்று சொல்லுவாங்க. அல் பாரூத் என்றது பாரூத் தான் பிரெஞ்சுல. பாரூத் என்று சொல்றது வந்து அந்த கன் பவுடர், வெடிமருந்து சொல்லுவாங்களே அது. அதே போல கஹுவா, கஹுவா என்று சொல்றது காஃபி, கெஃபே, கெஃபே, கெஃபே என்று சொல்றது இந்த கஹுவால இருந்து மாற்றப்பட்டது. இதே போல கெமிஸ் என்று வாங்க பிரெஞ்சுல வந்து என்னது, நான் போடக்கூடிய அந்த, அதாவது கல்சன் என்று சொல்லுவோமே அதுக்கு,
அதுதான் கமீஸ். கமீஸ்ல இருந்து அந்த சட்டைக்கு தானே சட்டைக்கு தான் கமீஸ். இப்ப இந்த கமீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டை வந்து அரபுல இருந்து பிரெஞ்சுக்கு மாத்தப்பட்டு கமீஸ் என்று சொல்லி இப்படி ஏராளமான அதே போல ஸ்பானிஷ்லயும் கூட எத்தனையோ வேர்ட்ஸ்வல் அதாவது அரபுல இருந்து ஸ்பானிஷ்க்கு மாத்தப்பட்டிருக்குது. அதுல ஒன்றை சொல்றதாக இருந்தால் திவான் என்று சொல்லுவாங்க. பிரெஞ்சுல திவான் என்று சொல்றது வந்து தீவான் ஏடு ஏடு. அப்ப திவான் இது வந்து ஸ்பானிஷ்ல பாவிக்கக்கூடிய திவான் ஏடுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு வேர்ட். அதே போல போர்ட்டுகல் லாங்குவேஜ்லயும் கூட போர்ட்டுகீஸ்லயும் கூட இந்த இதுல வந்து 800க்கும் மேற்பட்ட சொற்கள் அரபுல இருந்து என்ன செய்யப்பட்டு மாத்தப்பட்டிருக்குது. அதே போல சொல்றேன்னு சொன்னா இன்றைக்கு இந்தியாவை சார்ந்த பல சகோதரிகள் இங்க இருக்கிறாங்க, ஆலிமாக்கள். உருதையும் எடுத்துக்கொண்டு சொன்னால் அவங்களுக்கு உருது மொழிகள் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உருது மொழியில வந்து 7500க்கும் மேற்பட்ட சொற்கள் வந்து அரபுல இருந்து என்ன செய்யப்பட்டிக்கு மாத்தப்பட்டிக்குது. அதாவது சாதாரணமாக சுவால் என்றுவோமே கேள்வி, அது அரபுல சுவால்ல இருந்து வந்தது. ஜவாப் என்றுவோம், ஜவாப். அதே போல நஃப்சுல் கலிமா, யானி நஃப்சுல் கலிமா ஜவாப், ஜவாப் தான் ஜவாப் என்று சொல்றது பதில். அதே போல லேக்கின் என்று சொல்லுவோம் இல்லையா, உருதுல லேக்கின், லாக்கின்ல இருந்து அது வந்தது. அதே போல மஹப்பத், மஹப்பத் அதுவும் அரபுல மஹப்பத் தான். அதே போல மாலூம், தோடா தோடா மாலூம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், தோடா தோடா மாலூம். மாலூம் யானி அனாரிஃப், எனக்கு தெரியும். அப்ப இவைகள் இத மாதிரி டர்க்கி லாங்குவேஜஸ்லயும் துருக்கியாவை எடுத்துக்கொண்டிருந்தாலும் டர்க்கிஷ்லயும் வந்து கிட்டத்தட்ட 6000 களிமாக்கள் அரபுல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, அந்த டர்க்கிஷ் லாங்குவேஜுக்கு மாத்தப்பட்டிருக்குது. இப்படி ஏராளமான விஷயங்கள் இப்படி சொல்லி கொண்டு போகலாம். இனி இது லுகா அரபியாவுடைய மிகப்பெரிய ஒரு லுகா அரபியால இருந்து நிறைய அந்த காலத்துல இருந்து என்ன செய்யப்பட்டு எல்லா லாங்குவேஜஸ்க்கும் மஸ்ரூகா மங்கூலா அவு முகையரா யானி مبدلة من اللغة العربية إلى لغات أخرى في العالم. لغات أخرى عالمية. உலகத்தில் உள்ள இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ்ல கூட நிறைய லாங்குவேஜஸ்ல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான இந்த சொற்கள் அரபுல இருந்து மாத்தப்பட்டிருக்குது. அதனால இந்த கீமத் இன்னமும் எங்களோட லுகா அரபியாவுக்கு கூடுது. அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி சொல்லக்கூடியதான் அல்லாஹு தஆலா இந்த இஃப்தார ஹாதி லுகத்தல் அரபிய இன்சாலி ஹதல் கிதாபில் ஹமீத், இந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா சூஸ் பண்ணின மிகப்பெரிய ஒரு லுகா. இந்த லுகத்துல் அரபியா, இந்த லுகாக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளும் மீசாத்துகளும் அம்சங்களும் ஏனைய எந்த லுகாக்கும் உலகத்துல கிடையாது. ஹைரன், இப்ப நாங்க எங்களோட டாபிக் வருவோம். இது ஒரு ரகுபத்துக்காக வேண்டி நாங்க லுகா அரபியா படிச்சு கொள்ளணும். படிச்சவங்க இன்னமும் தேடி தேடி படிக்கணும். அதுல தஅம்முக், அதாவது டீப்பாக போகணும் என்றத ஒரு ரகுபத்தொன்ற நோக்கத்தால தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த பாடத்தோடு சேர்த்து நினைவு வரக்கூடிய நேரத்துல ஒரு விஷயங்களை அஹ்மியாவையும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். ஹைரன், இப்ப அடுத்த விஷயம் வந்து இப்ப நாங்க 5 சொற்களை பார்த்தோம். அதுல அல் அஹ் சகோதரன், அதே போல அல் ஹவாரியூன் உதவும் தோழர்கள், ஹலீல் நேசர், ரஃபீக் கூட்டாளி, சதீக் தோழன், இந்த 5 அல்பால்களையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய ஒரு லஃபுல் தான் அல் கரீன். 6வது அல் கரீன். அல் கரீன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல கொஞ்சம் உங்களோட அந்த ஆடியோஸ்களை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹைர். கரீன் என்று சொல்லக்கூடிய நண்பன் என்ற ஒரு கருத்து இருக்குது இந்த அல் கரீனுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அல் கரீன் ஜௌஜ், கணவருக்கும் கரீன் என்று சொல்லலாம், கணவருக்கும் என்ன செய்யலாம், கரீன் என்று சொல்லலாம். குரானா அதனுடைய பன்மை, கரீன் பன்மை வந்து குரானா. கரீனா என்று சொன்னால் ஒருவருடைய மனைவி,
ஒருவருடைய மனைவிக்கும் கரீனா என்றும் சொல்லலாம் அரபுல. சரி. ஆனா இந்த கரீன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஆஹ் நல்ல நண்பன், கெட்ட நண்பன் என்று இரு வகைப்படும். நல்ல நண்பன், கெட்ட நண்பன் என்று இரண்டு வகைப்படும். இதுல ஒரு விஷயம் தான் ஆஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின், உங்கள எந்த ஒருத்தருக்கும் இல்லா வகது உக்கில பிஹி கரீனுஹு மினல் மலாஇகதி வ கரீனுஹு மினல் ஜின் யானி மினஷ் ஷைத்தான். நீங்க ஒவ்வொருத்தரும் படைக்கப்பட்ட நேரத்திலிருந்து அல்லாஹு தாலா உங்களுக்கு மலக்குகள்ல ஒரு நண்பரையும், அதே போல ஷைத்தான்கள்ல ஜின் என்ற இடத்துல, ஜின் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான்ல ஒரு கூட்டாளியையும் நண்பனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், அவங்களோட படைச்சிருக்கிறான் அப்படி என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் ஆரம்பம், இஸ்லாத்துடைய ஆரம்பம், கேள்விகள் கேட்பாங்க அடிக்கடி. அதனால உடனே கேட்டாங்க, யார சொல்லுவா ஈயாக்க யார சொல்லலாம் அப்படின்றா, உங்களையோடையும் அல்லாஹ் தாலா அப்படி ஒரு கரீனை படைச்சிக்கிறானா, மலக்குகள்ல ஒருத்தரையும் ஷைத்தான்ல ஒருத்தரையும் உங்களைய படைச்சிக்கிறானா, காலவ ஈயாய, என்னையோடையும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், மலக்குகள்ல ஒரு கூட்டாளியையும் கூட்டாளியையும் நண்பனையும், அதே போல ஷைத்தான்கள் ஒருத்தரையும் அல்லாஹு தாலா படைச்சிருக்கிறான். இல்ல அன்னல்லாஹ, என்றாலும் இந்த ஷைத்தான என்னையோட படைச்சவனிக்கிறான் தானே, ஆனனி அலைய, என்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆனனி அலைஹி, அதாவது இவன் எனக்கு என்ன செய்ய இயலாது, இவன் எனக்கு ஆதிக்கம் செலுத்த இயலாது. அல்லாஹு தாலா அவனை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறான். ஃபஅஸ்லம, அவன் என்ன செஞ்சிட்டான், இஸ்தஸ்லம, அடிபணிஞ்சிட்டான், அவனுக்கு என்னைய வழி கெடுக்க இயலாது என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப கரீன் என்று சொல்றது நல்ல கரீனும் மீக்கி, கெட்ட கரீனும் மீக்குது. அதனால ஒவ்வொரு மனிதரோடையும் அல்லாஹு தாலா மலக்குகள்ல ஒரு கரீனையும், ஒரு நண்பனையும், அதே போல ஷைத்தான்கள்ல ஒரு கரீனையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு வச்சிருக்கிறான். அதனால தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் அவங்களுக்கும் கூட படைச்சு வச்சிருக்கிறான். அதனால தான் எங்களுக்கு நலவு செய்ய தூண்டக்கூடிய மலக்கும் இருப்பாரு, கெடுதி செய்யக்கூடிய ஷைத்தானும் எங்களோடு இருந்து கொண்டே இருப்பான். இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட படைக்கப்பட்ட அந்த கரீன், அந்த ஷைத்தானுடைய கரீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வழி கெடுக்க இயலாது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடிபணிஞ்சிட்டான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வேற சில முஹத்திஸீன்கள் சொல்றாங்க ஃபஅஸ்லம அப்படின்னு, அவனும் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டான் என்ற ஒரு கருத்து இருக்கிறதாக சில முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுக்குரிய விளக்கங்கள் சொல்றாங்க. சைர். இப்ப இந்த கரீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்து ஸாஃபாத்ல قال قائل منهم إني كان لي قرين قال قائل منهم இன்னி காணலி கரீன், அவர்களில் சுவர்க்கவாசிகளில் ஒருத்தர் சொல்லுவாரு, இன்னி காணலி கரீன், எனக்கு ஒரு நண்பர் உலகத்துல இருந்தாரு, எனக்கு ஒரு நண்பர் உலகத்துல இருந்தாரு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான். طبعا شيخ.
எங்க இருக்கிறீங்க நீங்க? மாதிரா மன்னிச்சு கொள்ளுங்க, சின்னொரு தடங்கள். ஹைர். இந்த கரீன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல நண்பன் என்ற இந்த கருத்து இருக்கிறதாக நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். இப்ப கால காயிலும் மின்ஹும் இன்னி காணலி கரீன், அதாவது சுவர்க்கவாசிகள் ஒருத்தர் சொல்லுவாரு, எனக்கு ஒரு கெட்ட நண்பன் இருந்தான் உலகத்துல, எனக்கு ஒரு கெட்ட நண்பன் உலகத்துல இருந்தான். இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, فأقبل بعضهم على بعض يتساءلون. الله سبحانه وتعالى أسأل الله سبحانه وتعالى أن يجعلنا من أهل الجنة أو أن يجعلنا من الذين يدخلون الجنة بغير حساب. அல்லாஹ் தாலா எங்களை சுவர்க்கவாதிகளாக அல்ல எங்களை கபூல் செய்யறதோட கேள்வி கணக்கின்றி சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த நேரத்தில் என்னன்னு சொன்னா, சுவர்க்கவாசிகளுடைய அந்த நிலைமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து சாஃபாத்ல இந்த இடத்துல விளங்கப்படுத்துறான். இந்த சூரத்து சாஃபாத்ல வரக்கூடிய இந்த வசனங்கள் எப்படின்னா, فَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ. இப்போ உலகத்துல நாங்க நண்பர்களாக இருந்தோம். கியாமத் நாள்ல சுவர்க்கத்துல போனதோட எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட என்ன செய்வோம், நான் கூப்பிட்டு பழைய கதைகளை, உலகத்துல நடந்த கதைகளை, பழைய அந்த ஸ்டோரிகளை இதெல்லாம் பேசுவோம். அப்ப சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் சொல்லுவார், கால காயிலும் மின்ஹும் இன்னி காணலி கரீன், எனக்கு ஒரு உற்ற நண்பர் இருந்தாரு, அவர் கெட்ட நண்பர். அவர் எப்படி என்று சொன்னால், யகூலு இன்னக லமினல் முசத்திகீன். அவர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டாரு, நீங்க மூத்தா போன போறோ உயிர்ப்பிக்கப்படுவதை நீங்க வந்து உண்மைப்படுத்துறீங்களா? இதா மித்னா வகுன்னா துராபன் இதாமன் ஐன்னா லமதீனூன். நாங்க வந்து மௌத்தா போனதோட நாங்க மண்ணோட மண் ஆவிடுவோம், எங்களுக்கு கூலி வாங்கப்படும் என்று சொல்லி அந்த கெட்ட நண்பன் என்கிட்ட கேட்டான். அவர் சுவர்க்கத்துல இருக்கிறாரு, அவரை பத்தி இப்ப ஞாபகப்படுத்துவாரு. காலா ஹல் அந்து முத்தலியோன். அப்ப அந்த கெட்ட நண்பர் வந்து இவரை பார்த்து கேட்டிருக்கிறாரு, இதெல்லாமா நம்ப போறீங்க? மௌத்தா போன எல்லாம் எலும்பும் தோலும், அது மண்ணோட மண்ணா பேத்துட்டு மைக்கங்களை பாட்டுற கதை உண்டு, ஒரு சப்ஜெக்ட் உண்டே கிடையாது. இப்ப அல்லாந்து முத்தலையும் நீங்க அப்ப அந்த கெட்ட நண்பர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க மௌத்தா போனவங்களை எல்பாட்டி எல்லாம் சுவர்க்கத்துக்கு அனுப்புறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு ஐக்கிறீங்க, பாத்தீங்களா அப்படி என்று சொன்ன நேரத்துல இப்ப இவரு பாப்பாரு, அந்த வழிகெடுக்க வந்த அந்த கரி நீக்கிறாரே, அந்த கூட்டாளி, அந்த நண்பன் நீக்கிறாரே, ஃபத்தல அவர் எங்கே பாருன்னா, ஃபரஆஹு ஃபீ ஸவாஇல் ஜஹீம். இவர் நரகத்துல நடுவுல வேதனை செய்யப்பட்டு கொண்டு இப்பாரு. அந்த நேரத்தில் அவரை பார்த்தோன்னே, காலத்தல்லாஹின் கித்தல துருதீன், அந்த வேதனை செய்யப்பட்ட அந்த கெட்ட நண்பனை பார்த்து சொல்லுவாரு, நீ உலகத்துல என்னையே மலிக்க பார்த்தாய் தானே, உலவுலா நிஅமத்து ரப்பி, அல்லாஹுடைய நிஅமத், அல்லாஹுடைய அருள் எனக்கு இல்லை என்று சொன்னா, லகுந்து மினல் முஹ்தரீன், நானும் என்ன செஞ்சிப்பேன், நரகவாதியாக நானும் மாறிப்பேன், அல்லாஹ் காப்பாத்தினான் அப்படி என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுவார். அப்ப இந்த கரீன் நல்ல நண்பனாக இருக்கலாம், கெட்ட நண்பராக இருக்கலாம். அவருக்கும் கரீன் என்று சொல்றது, நல்ல நண்பருக்கு உதாரணம் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குகள்ல நல்ல ஒரு நண்பர் எங்களுக்கு சாட்டப்படுவாரு. கெட்ட நண்பர்கள்லையும் கியாமத் நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவான், உலகத்துல கெட்டவராக இருந்தாலும். ஹைரன். அப்ப அதே போல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 25வது வசனத்துல அல்லாஹ் தஆலா வகையல்னா லஹும் குரனாஅ ஃபஸய்யனு லஹும், வழிகெட்டவர்கள் உலகத்துல மனோ இச்சப்படி வாழ்றவங்களுக்கு கரீனுடைய ப்ளூரல், கரீன் என்றது சிங்கியுலர், அதாவது ஒருமை, குரனா என்ற ப்ளூரல். இதுல வந்து நாங்க கெட்ட நண்பர்கள் அவர்களுக்கு நாங்கள் உலகத்துல சாட்டினோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உலகத்தில் உள்ள பாவங்களை, அட்டூழியங்களை, அநியாயங்களை அவர்களுக்கு ஃபஸய்யனு அழகாக காட்டினார்கள். அதோட வஹக்க அலைஹிமுல் கௌல், இவங்க என்ன நடக்கும் என்று சொன்னா ஹாசிரின், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ல, இந்த இடத்துல குரானா என்று பாவிச்சுகிறான். இது சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு விஷயம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அந்த கொரோனாவுடைய பீரியட்ல வந்து யாரோ, அதாவது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அல்லாஹு தாலா 1400 வருஷத்துக்கு முன்னால கொரோனாவை பத்தி குர்ஆன்ல என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறதாக ஒரு வீடியோ ஒன்று ஷேர் ஆகி கொண்டிருக்கு. அது கொரோனா என்றது இந்த குரானால இருந்து, குரானா என்ற வந்து கொரோனா அல்ல, அது குரானா என்றது கரீனுடைய பன்மை.
ஜம்உ ப்ளூரல், அதாவது பன்மை. அப்ப கரீனுடைய பன்மை. குரானா என்றது நண்பர்கள், அது நல்ல நண்பருக்கும் பாவிக்கலாம், கெட்ட நண்பருக்கும் பாவிக்கலாம், அது பழகக்கூடிய விதத்தில். அதனால தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கும், எங்களோட நாங்க பிறக்கக்கூடிய நேரத்திலேயே நல்லவர்ல மலக்குமார்கள்ல நல்ல ஒரு நண்பரையும் நல்ல நண்பராகவும், ஷைத்தான கெட்ட நண்பராகவும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிடுவான், எங்களையோட படைச்சே தான் வச்சிருக்கிறான். அவர் நல்ல நலவுக்கு வழிகாட்டுவார், இவரு ஷைத்தான் வந்து வழி கேட்டுக்கு கெட்ட வழிக்கு வழி காட்டிக் கொண்டே இருப்பாரு. ஹைரன். அதனால இந்த குரானா கரீன் என்று சொல்றது நல்ல நண்பருக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட நண்பருக்கும் யூஸ் பண்ணலாம். ஐட ப்ளூரல் தான் குரானா. அப்ப குரானாவையும் அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லியிருக்கிறான். இன்னொரு வசனத்துல ஒமையா ஷோ, சூரத்து ஜுஹ்ருஃப் உடைய 36வது வசனத்துல ஒமையா ஷோ அந்த ரஹ்மான், யாரு ரப்புடைய அந்த ஞாபகத்தை மறந்து வாழ்வாரோ, நுகையில் லஹு, அவருக்கு நாங்க ஷைத்தானன், ஒரு ஷைத்தான சாட்டிடுவோம். ஃபஹுவ லஹு கரீன், அவர் என்ன செய்வாரு, அவருக்கு ஒரு உற்ற நண்பராக இப்பாரு. உற்ற நண்பராக யாரு, ஷைத்தான். அதனால யாரு அல்லாஹ்வுடைய திக்ர மறந்து வாழ்வாங்களோ அவருக்கு ஷைத்தானை நாங்க சாட்டிடுவோம். அந்த ஷைத்தானுக்கும் கரீன் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த கரீனை அந்த வசன நடையில தான் நாங்க விளங்கி கொள்ளலாம், நல்ல நண்பனா கெட்ட நண்பனா. அப்ப இந்த இடத்துல ஷைத்தான் என்பவனுக்கு கரீன் பாவிச்சு அது கெட்டவன், மலக்குகளுக்கோ அல்லது நல்லவர்களுக்கு நாங்க அதாவது கரீன் என்று பாவிக்கப்பட்ட என்று சொன்னால் அது நல்ல நண்பர். அதனால அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாங்க இந்த 6வது லஃப்ல அல்ஹம்துலில்லாஹ் என்று பார்த்தோம். இன்னும் 2 சொற்கள் தான் நீக்குது. அந்த 8 சொற்கள்ல 7வது சொல் தான் அன் நசீர், 8வது சொல் அல் வலி. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் 2 வசனங்களையும் 8 வசனங்கள்ல 6 வசனங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் பார்த்தோம் அல்லாஹ்வுடைய உதவியால. அதே போல இந்த சொஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடிய இன்னும் பல விஷயங்கள் ஈக்குது. அதாவது சொஹ்பத் சம்பந்தமாக நான் ஆரம்பத்துல ஞாபகப்படுத்த மறந்த ஒரு விடயம் தான், அதாவது சொஹ்பத் உடைய, அதாவது சொஹ்பத் என்றது தோழமை. இதை நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தி இருக்கணும், என்றாலும் இப்ப ஞாபகப்படுத்துறேன். சொஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடியது, அதாவது தோழமையோட சம்பந்தப்படக்கூடிய கிட்டத்தட்ட தோழமையுடைய சொற்கள் வேற, தோழமை என்பது என்பது தனியாக அது வேற. சொஹ்பத் என்றது தோழமை, தோழமையோட சம்பந்தப்படக்கூடிய சொற்கள் 8, அதுல நாங்க 6 பார்த்துட்டோம். ஆனால் இந்த சொஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடிய சொஹ்பத் என்ற வார்த்தை ஒன்று சொஹ்பத் அல்லது சாஹிப், அதே போல அஸ்ஹாப், அதாவது சொஹ்பத் என்ற தோழமை, சாஹிப் என்ற தோழன், அதனுடைய ஜம்மு அதாவது பன்மை வந்து அஸ்ஹாப். இதோட சம்பந்தப்படக்கூடிய வசனங்களை அல்லாஹு தாலா 69 வசனங்களை குர்ஆன்ல பாவிச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட 69 வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 69 வசனங்கள்ல இந்த சொஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடிய விஷயங்களை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவித்திருக்கிறான். அது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எதிர்வரக்கூடிய இந்த சொஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடிய அந்த அல்ஃபால்கள், அதாவது குழப்பிக்கொள்ள வேணாம், அல்ஃபாது சுஹ்பா என்பது வேற, அதாவது லஃப்லத்து சுஹ்பா என்பது வேற. 2 விஷயங்கள் இருக்குது. அல்ஃபாலு சுஹ்பா என்ற எண்ணே சொஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடிய சொற்கள், அதுல தான் நாங்க மாசில்னா ஃபிஹாதல் அம்ர், நாங்க இன்னமும் சொஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடிய சொற்கள்ல தான் இருக்கிறோம். சொஹ்பத் என்ற வார்த்தைகள் மட்டுமே 69 வந்தீங்க, அதோட சம்பந்தப்படக்கூடியதல்ல. சொஹ்பத் என்றால் சொஹ்பத்தோ சொஹ்பத்தே 69 வந்திருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்வரக்கூடிய கிழமையில இன்ஷா அல்லாஹ் நான் விளங்கப்படுத்துறேன். ஒரு பயணம் ஒன்று வந்திருக்கிறதுனால இந்த அமர்வு மிஸ் ஆக கூடாது, தொடர்ந்து நடத்தி கொண்டு போகணும் என்ற அந்த ஒரு தங்கடத்தோட நான் என்னுடைய அந்த நோட்ஸ்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பயணத்துல வந்திருக்கிறேன். ஹைரன் இன்ஷா அல்லாஹ். அதனால தொடர்ந்தும் எதிர்வரக்கூடிய கிழமை இதோட சம்பந்தப்படக்கூடிய இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்டு தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அந்த லிகால சந்திப்போம். ஏதும் கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம்.
அடுத்தது அந்த நான் சொன்ன மாதிரி வக்கையல்னா லஹும் குரானா, கொரோனா என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று நிறைய பேர் இதை பகிர்ந்தார்கள். அதுல நான் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால ஃபில் குர்ஆனி பிரஅய்ஹி, யாரு குர்ஆன்ல இல்லாத தன்னுடைய புத்திக்கு படுறத சொல்றாங்களோ, ஃபல்யத்தபவ்வ மக்அதஹு மினன்னார், அவர் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. அதனால குர்ஆன்ல வரக்கூடியது நாங்க டீப்பா யோசிக்கணும். ஒன்றை தஃப்சீர் செய்வதாக இருந்தால் அது கிட்டத்தட்ட 15 கண்டிஷன்ஸைக்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை விளங்குறதுக்கு. அதனால அதை விளங்கப்படுத்துறேன்னா மிச்சம் டீப்பா விளங்கப்படுத்தணும். அதனால ஏதாவது வந்துன்னு சொன்னா உலமாக்கள் ஆகிய நாங்க கொஞ்சம் அதை ஆய்வு செய்வோம். அப்படி இல்லை என்று சொன்னால் உலமாக்கள் அல்லாதவங்க கொஞ்சம் அதை தெரிஞ்ச உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. இப்படி ஒன்று வந்திருக்குது, இது உண்மையானதா, இது உண்மையில குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா. ஏன்னா நிறைய பேர் ஷேர் பண்றத நாங்க பார்த்தோம். உண்மையில அப்படி ஷேர் பண்றதும் கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்தீஸ பிகுல்லி மா சமிஅ. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் கேள்விப்பட்டதெல்லாம் மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதால அவன் பொய்யன் என்று சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்படியான பாவங்களை நாங்க சம்பாதித்து கூடாது, பாவத்துக்குரிய அந்த செயல்களை செஞ்சிடக்கூடாது. அதனால நாங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். அதே போல இந்த விஷயங்கள்ல நாங்க கொஞ்சம் அப்படி ஒன்று என்று சொன்னா உலமாக்களாகிய நாங்க கொஞ்சம் தேடி பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னா உலமாக்கள் அல்லாதவர்கள், ஆலிமாக்கள் அல்லாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட இதை அனுப்பி கேளுங்க, இப்படி ஒன்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னா இது பாரதூரமான ஒரு விஷயம். ஏதும் கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம்.